Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். CK ஆசிரமம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்ற கல்லூரி மாணவர் ரம்யா, பிரியங்கா ஆகியோருடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் கரியம்பட்டியில் உள்ள தேர்வு எழுத சென்றுள்ளார். கந்திலி அருகே எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் ரம்யா தலை நசுங்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற இருவரும் படுகாயமடைந்த நிலையில் விபத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து தங்க நகை, பணம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீமுஷ்ணத்தில் ராமமூர்த்தி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற நபர்கள் பீரோவில் இருந்த 12,000 ரூபாய் பணம் மற்றும் அரை சவரன் தங்க மோதிரத்தை திருடிச் சென்றனர். விடியா திமுக ஆட்சியின் திறனற்ற ஏவல் துறையினரால் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் அலுமினியம் உருக்கும் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து சிதறியதில் 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர். கருணாகரன் என்பவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் அலுமினியத்தை உருக்கும் பாய்லரில் ஈரமான அலுமினியத்தை போட்டபோது திடீரென வெடித்து சிதறி தொழிலாளர்கள் மீது பட்டுள்ளது. இதில் சிவகுமார் மற்றும் இந்திரபூஷன் ஆகியோர் 80% தீக்காயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் தேவலாபுரம் ஊராட்சி பாங்கிஷா பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பாங்கிஷா பகுதிகளில் கழிவுநீர் செல்லாமல் தேங்கிய நீரால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பலர் தோல் நோயால் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 3 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வாட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது, அடுத்த மாதம் ஆகிடும், ஒரு 2 மாதத்தில் ஆகிடும், இதை தான் சொல்கிறாங்க ஒழிய எதுவுமே இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுத்ததில்லை. இப்போ அதனால் மக்கள் ரொம்ப கொதிச்சு இருக்காங்க. நம்ம ஏரியா பக்கம் கொஞ்சம் பாருங்கள், பேஸ்மெண்ட் ஒரு பக்கம் பாருங்கள், சாக்கடை தண்ணியோட கலந்து நம்ம அதுதான் குடிக்கிறோம். நாம் என்ன அரசாங்கத்தில் சொத்தாக கேட்குறோம், நம்ம வீடாக கேட்குறோம், நம்மளுக்கு பங்களாவாக கேட்குறோம், நம்மளுக்கு அடிப்படை வசதி தானே கேட்குறோம். அந்த அடிப்படை வசதியே செய்ய முடியலனாக்கா அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க தெரியல. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சேதமடைந்த சிமெண்ட் சாலையை அதிகாரிகள் செம்மண் கொட்டி சீரமைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி 11வது வார்டு பகுதியில் சேதமடைந்த சிமெண்ட் சாலையை சிமெண்ட் கலவை கொண்டு சரி செய்யாமல் செம்மண் கொட்டி சீரமைக்கப்படுகிறது. இது மழை நீரில் கரைந்து சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகம் முறையாக சாலையை சீரமைக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவரான திமுகவைச் சேர்ந்த மலர்விழி அண்ணாதுரை தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இரவு காவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான நியமன தேர்வில் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவரின் கையொப்பம் இன்றி வல்லம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடங்களை நியமனம் செய்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த முறைகேடு கண்டித்து ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவரான திமுகவைச் சேர்ந்த மலர்விழி அண்ணாதுரை தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திமுகவின் உள்ளாட்சி நிர்வாகத்தில் அதிகார போட்டி மற்றும் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று மக்களை ஏமாற்றி உள்ளாட்சிகளில் வெற்றி பெற்ற திமுக தற்போது கொள்ளை ஆட்சியாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துணைத் தலைவருடைய எங்கிட்ட தகவலே சொல்லாம இன்னைக்கு பணி நியமனம் செய்யறாங்க. ஒன்றிய கவுன்சில் எங்களுக்கு வேலையை இதுவரை 1 வருஷமா எங்களுக்கு வேலையை கொடுக்கல. ஒன்றிய கவுன்சில் பதவி வச்சிருந்த பலன் இல்லை. ஒன்றிய துணைத் தலைவர் பதவி நியமனமாக இருந்து நாங்கள் நியமன கையெழுத்து போட்டு எங்களை கூட்டு இன்டர்வியூ நடத்தாமல் பணி நியமனம் பண்ணுறாங்க. அந்த பதவி எங்களை கூட்டு மரியாதை செய்யறதால எங்களை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி சேர்மன் பண்ணுறதால இது எங்களுக்கு இந்த பதவி தேவையில்லை சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். கீழ்நாச்சிப்பட்டு பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. டாஸ்மாக் கடை அமைத்தால் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் பெண்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் டாஸ்மாக் கடை அமைக்க வேண்டாம் என அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே காட்டுப்பன்றிகளால் பல ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் சேதம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ரெட்டாக்குறிச்சி கிராம பகுதியில் விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ளனர். இந்த கிராமத்தை ஒட்டியுள்ள காப்பு காட்டில் இருந்து இரவு நேரத்தில் வரும் காட்டுப்பன்றிகள் மக்காச்சோள பயிர்களை அழித்து வருவதாகவும் மின்வேலி அமைத்து தர பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியாதிமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புதிய ரேஷன் கடை திறப்பு விழாவிற்கு ஆசையுடன் சென்ற பொதுமக்களிடம் கடை திறப்பு தற்போது இல்லை என அதிகாரிகள் தெரிவித்ததால் ஏமாற்றம் அடைந்தனர். அணைப்பள்ளம் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதுவரை 3 முறை திறப்பு விழா என கூறி வாழை மரம், தோரணம் என செலவு செய்துவிட்டு அதிகாரிகள் கடை திறப்பை தள்ளி போடுவதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் அரசின் ஊராட்சி அதிகாரிகள் அலட்சியத்தால் வரிப்பணம் வீணாவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இப்போ 3 வருஷம் ஆகுது கட்டடம் கட்டி திறப்புலா பண்றேன்னு சொல்லிட்டு எம்பி திறப்புலா பண்றேன்னு சொல்லி பண்ணாரு. ஆனா இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. 2 வாட்டி ஏற்கனவே ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணி இப்படியே வாழை மரம் கட்டி நிப்பாட்டிட்டாங்க. இது 3வது முறை இதே ப்ரோக்ராம் மாறிடுச்சு, சிஎம் ப்ரோக்ராம். அதனால நாங்க திறக்க மாட்டோம்னு சொல்லி கூட்டுறவு சொசைட்டில சொல்லிட்டாங்க. இப்ப மக்களோட வரி பணம் ஒவ்வொரு வாட்டியும் இப்படியே வீணா போகுது. இதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கருங்கல் தடுப்புச் சுவர் அமைத்து தர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடல் அரிப்பால் கடற்கரை ஓரங்களில் படகுகளை நிறுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் உரிய சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் கள்ளச்சாராய பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டு பெண்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கொட்டக்குடி பேருந்து நிலையம் அருகே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதால் பெண்கள், பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் சிறுமிகள் என பலரும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வரும் 24ஆம் தேதி கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் விளைவுகளை விளக்கும் பேரணிக்கும் சாராயம் விற்போரிடம் விற்க வேண்டாம் என மன்றாடும் நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி கேட்டு பெண்கள் தர்ணா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலையை கொடுக்கல, ஒன்றிய கவுன்சில் பதவி வச்சிருந்து பலன் இல்லை. ஒன்றிய துணைத் தலைவர் பதவி நியமனமா இருந்து நாங்கள் நியமனம் கையெழுத்து போட்டு எங்களை கூட்டு இன்டர்வியூ நடத்தாம பணி நியமனம் பண்றாங்க. அந்த பதவி எங்களை கூட்டு மரியாதை செய்யறதால எங்களை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி சேர்மன் பண்றதால இது எங்களுக்கு இந்த பதவி தேவையில்லை சொல்லிட்டு ராஜினாமா பண்றோம். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் இலவச பட்டா கோரி திருநங்கைகள் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான திருநங்கைகள் 20 வருடங்களுக்கும் மேலாக பெற்றோரை பிரிந்து வசித்து வரும் நிலையில் வேலை வாய்ப்புகளும் வருமானமும் இல்லாததால் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே வாடகை வீடு கூட கிடைப்பதில்லை என்று வருத்தம் தெரிவித்த அவர்கள் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கடும் இன்னல்களை சந்திப்பதாக குற்றம் சாட்டினர். இதுமாரி எத்தனையோ நாள் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துக்கிறோம், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. பார்த்துட்டு உடனே எட்டை எடுத்து வச்சிட்றாங்க. இடம் இதுமாரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. போய் இடத்தையும் காட்டினாங்க. அதை பற்றி ஒன்றுமே அவங்க சொல்லலை, ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு வெத்து மண் கொடுத்தா கூட நாங்கள் எங்கள் கை காசை போட்டு கூட நாங்கள் ஒரு கொட்டா போட்டுப்போம். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டில் மண் தரமாட்டுறாங்க. நாங்களும் வாடகை கொடுத்து நாங்கள் 5-10 கடையே ஏறி இறங்குறோம். எங்களால் வாடகை கொடுத்து மாற முடியல. 9,000, 8,000, 7,000 வாடகை கேட்குறாங்க. அட்வான்ஸே 30,000 கேட்குறாங்க. எங்களால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. இந்த கவர்மெண்ட்ல எங்களுக்கு மண் கொடுத்தா போதும். இந்த ஒரு கோரிக்கை தான், எங்களுக்கு மண் மட்டும் கொடுத்தா போதும். சென்னையில் தங்க நகை பட்டறையில் இருந்து சுமார் 2 கிலோ தங்க கட்டிகளை திருடிச் சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழைய வண்ணாரப்பேட்டை முத்தையா தெருவில் தங்க நகைகளை செய்யக்கூடிய பட்டறை உள்ளது. இங்கு வேலை செய்த ஒடிசாவைச் சேர்ந்த 4 பேர் தங்க கட்டிகளை திருடிச் சென்ற நிலையில் 4 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நீதிமன்றம், மகளிர் மேல்நிலைப்பள்ளி, BSNL அலுவலகம் செல்ல பயன்படுத்தும் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. மேலும் அப்பகுதி கடைகளும் சாலையை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் போதாதென போக்குவரத்திற்கு லாயக்கற்ற வகையில் அச்சாலை சேதமடைந்துள்ளது. இந்த அவலம் குறித்து விடிய அரசிடம் பலமுறை புகார் அளித்து பயனில்லாத நிலையில் அப்பகுதியினர் மீண்டும் ஒருமுறை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கிராம பகுதி குடிநீர் ஓடையில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேல்மலை வில்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை கிராமத்திற்கான குடிநீர் ஆதாரமாக உள்ள நீரோடையில் கோழி கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் அனைத்தும் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் குப்பை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்துகின்றனர். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 1200 கன அடியாக அதிகரித்துள்ளது. 24 அடி உயரமுள்ள ஏரியின் நீர்மட்டத்தை 21 அடியில் வைத்திருக்க முடிவு எடுக்கப்பட்டு அதன்படி இதுவரை 600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஏரியின் 19 கன்மதகு மற்றும் 5 கன்மதகு வழியாக 1200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் ஏரிக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த வழுத்தலங்குளம் கிராம மக்கள் தார்ச்சாலை வசதி கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழுத்தலங்குளம் கிராமத்தில் உள்ள மண் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் நடக்கவே லாய்க்கற்று இருப்பதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் அலட்சியம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதுடன் திமுகவின் 4 ஆண்டு கால அவல ஆட்சிக்கு இதுவே சாட்சி என குற்றம் சாட்டியுள்ளனர். பிடிஓவை பார்க்க சொல்லி அன்றைக்கே கலெக்டர் மண்டே பெட்டிஷனில் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா பிடிஓவையும் கீழ்பண்ணாத்தூர் பிடிஓவும் இன்ஜினியரும் வந்தாங்க. 2-3 நாளில் விசிட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எஃப்எம்பி கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஏரிஸ்ட் கேட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே மக்கள் சார்பாக நாங்களே கொண்டு போய் எல்லாமே கொடுத்தோம். இதெல்லாம் அரசாங்க அதிகாரி பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் மக்கள் சார்பில் கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும். இதுக்கு பல காரணங்கள் சொல்லி வேலையை தட்டி வைக்கிறாங்களா கோச்சி. இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கல. சென்னை அடுத்த புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 1200 கன அடி உபரி நீர் திறக்கப்படுவதால் 10 கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியின் நீர்மட்டம் 18.95 அடியாக உயர்ந்ததால் வினாடிக்கு 600 கன அடி வீதம் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1200 கன அடி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் உபரி நீர் திறப்பு கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் கால்வாயில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.